ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாறே உந்தன் நாமம் நாவில்லவென்று ஏத்த வல்லவாறே வந்து நல்க வலிவலம் மேயவனே. புரியுதா? அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. தக்கிட்ட 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 தக்கிட்ட. இந்த பரதக்கராகம் நமக்கு நல்லா வரும். சரியா? இப்ப என்னுடைய பொருள் பார்த்துட்டு நம்ம இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். திருவலிவலம் என்கின்ற தலம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. பொதுவாக திருமுறை கச்சேரிகளில் பிடியதன் உருவுமை என்கின்ற ஒரு பாடல் திருவிராக திருப்பதிகம் இந்த வலிவலம் தலத்தில் வரக்கூடிய பாடல் தான். அது திருஞான சம்பந்தருடைய வேறு ஒரு திருப்பதிகம். அந்த திருப்பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் கணபதி வழிபாட்டை நம்முடைய 7ஆம் நூற்றாண்டில் இருந்ததை பதிவு செய்வார். இடர் கடி அப்படி படிக்கணும். கடி கணபதி கடி கணபதினா கொள்கடையை கடிக்கிறவராயிடும், இல்லை நம்மளை கடிச்சுவாரோ அப்படின்னு ஆயிடும். இடர் கடி கணபதி, இடரை கடியக்கூடிய விநாயகனே வெவ்வினையை வேலறுக்க வல்லார் விநாயகனே வேட்கை தணிவிப்பான். அந்த வேட்கை தணிவித்தல்னா என்ன அப்படின்னா, ஒன்றின் மீது நாம் வைக்கக்கூடிய அதீத பற்றுக்கு பேர் வேட்கை. அதை தணிவிப்பான். பற்று இருக்கலாம், அதீத பற்று இருந்தா என்னவா மாறும்? அது வெறியா மாறும். அந்த வெறி என்னவா மாறும் அப்படின்னா இயலாமையின் பொழுது ஏக்கமா மாறும். அந்த ஏக்கம் மன உளைச்சலை கொண்டு, மன உளைச்சல் மன நோயை கொண்டு போய் கொடுக்கும். மனநோய் மனநிலை பாதிப்புல கொண்டு போய். இதுதான் நம்ம உளவியல் சைக்காலஜில சொல்றோம். எதன் மீதும் நாம் என்ன பண்ணக்கூடாது? அதீத பற்று கூடாது. அதனாலதான் ஆசை அறிமீன்கள் ஆசை அறிமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தமாமே திருமந்திரம். அப்ப நம்ம எதுக்குமே ஆசைப்படாம இருக்கிறதா? அப்ப சாப்பிட வேணாம், தூங்க வேணாம், தீபாவளிக்கு பழைய ட்ரெஸ் கொடுப்போம், எதுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் ஆசைப்படாமன்னு சொன்னீங்கல்ல, அது அல்ல. நமக்கு தேவைகள் நீட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை தேவைகள், ஆடம்பர தேவைகள், சொகுசு தேவைகள் இப்படின்னு 4ஆ பிரிப்பாங்க. அது அடிப்படை தேவைகள் ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அது பேரு அடிப்படை தேவைகள். அது என்னது? முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் மானத்தை பத்தி கவலை, அடுத்தது உடை, அடுத்தது இருக்கிறதுக்கான ஒரு இருப்பிடம். எனவே உணவு, உடை, உறையுள் என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் அடிப்படை. இதுல ஆசைப்படுறதா ஆசைப்பட வேண்டிய கேள்விக்கே வேலை இல்லை. இது தேவை, முதல் தேவை. அடுத்தது அத்தியாவசிய தேவை. வெளிச்சம் வேணுமா வேணாமா? கரண்ட் வேணுமா வேணாமா? புரியுதா? பால் வேணுமா வேணாமா? இதெல்லாம் என்னது? அத்தியாவசிய தேவைகள். அடுத்தது எசென்ஷியல் சொல்லுவது. முன்னாடி சொன்னது என்னது? பேசிக் நீட்ஸ், அடிப்படை. அடுத்தது அத்தியாவசிய தேவை. 3வது ஆடம்பர தேவை. ஃபேன் வேணும் கண்டிப்பா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி இருக்கு. ஏசி போடணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஆடம்பர தேவை. ஏசி இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்றது நீ பழகிட்டீங்க, அவ்வளவு அப்படிதான். ஆனால் ஒரு மின் விசிறி என்பது என்ன தேவை? அத்தியாவசிய தேவை. ஏசிக்கு நம்ம போகும்போது என்னது? ஆடம்பர தேவை. அடுத்தது சொகுசு. அது என்ன இருந்தது? சொகுசு. ஹால்லையும் ஏசி போட்டா நல்லா இருக்கும். புரியுதா? ஹால்லையும் ஏசி போடுங்க என்ன? புரியுதா? ரூம்ல ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி, அதுவே அனாவசியம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிவி வச்சுக்கிறோம். ரூம்ல ஒரு டிவி வச்சாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சேனல் பார்க்கணும். ஒருத்தரே ஒரு சேனல் பார்க்கறது இல்லை, லூசு மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கும். எதுலையுமே நமக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை. அதுக்கு தான் இதை படிக்க சொல்றோம். யாராவது இன்று நான் ஒரு சேனல் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, மாத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா எதுலையுமே நமக்கு உள்ள முன்ன மாட்டேங்குது.
இல்லையா? அதனால அது என்னது, ஒரு டிவி, வீட்டுக்கு இன்னொரு டிவியை வாங்குறதோ, இன்னொரு ரூம்ல நம்ம டிவியை வச்சுக்கிறதோ, இதெல்லாம் என்ன தேவைன்னு சொல்றோம்? சொகுசு தேவை. அடுத்தது அனாவசிய தேவை. இந்த 4 இல்லாம இன்னொன்று இருக்கு, என்னது? அனாவசிய தேவை. தேவை இருக்கோ இல்லையோ, பீரோ பூரா வாங்கி அடிக்க வைக்கணும்ல. தேவை இருக்காது நமக்கு, ஆனா பீரோவை ஃபுல்லா வாங்கி அடிக்க வச்சிருக்கோம். அடுத்தது பாருங்க, தேவையே இருக்காது, 10 ஜோடி செருப்பு தேவையே இருக்காது, ஆனா வாங்கி வச்சிருக்கோம். நம்ம வீட்டு பரன்ல இருக்கிற பொருள் இருக்கு பாருங்க, ஆயுத பூஜைக்கு தான் எடுப்போம். அடுத்து திருப்பி அடுத்த ஆயுத பூஜை. அப்ப ஒரு வருஷம் அது பயன் இல்லை, அனாவசியமா தான் அது இருக்குது. அனாவசியமா தான் அது இருக்குது, இல்லையா? எதுக்காக சொல்றோம்? இந்த தேவைகள் நம்மள எது என்ன அப்படின்னு நம்ம பகுத்தறிய விடாமல், மற்றவர்களை பார்த்து, ஒருத்தருக்கு கார் தேவை இருக்கு அதனால அவன் கார் ஓட்டுறான், என்கிட்ட கார் இல்லை எனக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறது இல்லை, அவன்கிட்ட கார் இருக்கு எனக்கு கார் இல்லையே நினைக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்னால தான் நம்ம கஷ்டப்படுறோம். அதனால இந்த தேவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாட்டுல ஞானசம்பந்தர் அதுதான் சொல்றார், ஒல்லை ஆரி. ஒல்லை என்பது படபடப்பு, டென்ஷன், பரபரப்பு. குருஞான சம்பந்தர் சொல்வார், பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். இந்த பரபரப்பு என்ன பண்ணும்? நம்முடைய செயல்ல ஒரு முழுமையை கொண்டு வராம சிதறடிச்சுக்கிட்டே இருக்கும், இல்லையா? அதனால ஒல்லை ஆரி என்னது? நிதானமாக. அடுத்து என்ன சொன்னார்? உள்ளம் ஒன்றி. ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன பண்ண? கான்சென்ட்ரேஷனோட செய், உள்ளம் ஒன்றி. அடுத்தது கள்ளம் ஒழிந்து. திருட்டுத்தனம் அந்த வேலையில செய்யக்கூடாது, புரியுதா? அதாவது மற்றவங்க கண்டுபிடிக்காம நம்ம செய்யறதுக்கு பேரு புத்திசாலித்தனம். அதை ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க? ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றாங்க. வருமான வரி நீ கட்டணும் அப்படிங்கிறது சட்டம், அதுதான் நியாயம். அதை எப்படி எல்லாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்றது கவர்மெண்டே டேலின்னு ஒரு கோர்ஸ் நடந்தது. டேலின்றது என்ன தெரியுமா? எப்படி எல்லாம் வரி ஏய்ப்பு செய்யலாம் புத்திசாலித்தனமாக, மாட்டிக்கொள்ளாமல். அதை நடத்துறது எது? அதே அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்கள் டேலி கோர்ஸ் நடத்துது. இந்த டேலி பண்றதுனாவே என்ன அப்படின்னா, உங்களுக்கு வர வருமானத்தை கணக்கில் காட்டாமல் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். அப்ப வரி கட்ட சொல்றது அதுதான். வரி ஏய்ப்புக்கு சட்ட ரீதியாக செய்யதா இருந்தாலும், புரியுதா? அது போல இங்க என்ன சொல்றாரு? அப்படி நீ பண்ணக்கூடாது, கள்ளம் ஒழிந்து. அடுத்தது ஒரு விஷயம் நம்ம செய்யறோம், நல்ல விஷயம் தான். சாப்பாடு போடுறோம், சாப்பாடு போடும்போது நல்ல சாப்பாடு சந்தோஷமா, உங்களுக்கு சந்தோஷமா போடுறோம். வந்துட்டான் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே போடுறது நல்ல காரியம் தான். வேற எங்கேயும் கிடைக்கல அவனுக்கு, இங்க வந்துட்டேன், சரி சாப்பிட்டு பரவாயில்ல அப்படின்னே போட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. சாப்பிடுற மனசு எப்படி இருக்கும்? அதான் சொன்னார், வெய்ய சொல்லை ஆடி. வெய்ய சொன்னது கடும் சொற்களை சொல்லாமல். எத்தனை குவாலிட்டிஸ் சொல்லிட்டு வராது பாருங்க. ஒல்லை ஆடி, பதட்டம் இல்லாம, நிதானம். அடுத்தது உள்ளம் ஒன்றி, கள்ளம் ஒழிந்து, வெய்ய சொல்லை ஆடி. அடுத்து சொன்னார் மன தூய்மையோட செய்யணும். அடுத்தது மூணாவது என்ன? அஞ்சாவது என்னது? மன தூய்மை செய்து. அடுத்தது காம வினை அகற்றி. இதுல காம வினைனா நாம நினைக்கிறது ஆண் பெண்ணுக்கு இடையே வரக்கூடிய பால் உணர்வு காமத்தை மட்டுமே அல்ல, அது ஒரு வகையான காமம். அவ்வளவுதான். காமம் என்பதற்கு என்ன பொருள்னா அதீத விருப்பம். அந்த அதீத விருப்பம் நமக்கு வெறியாக மாறும்னு சொல்ற. அதனால காம வினை அகற்றி, இவ்வளவும் அகற்றிட்டு பெருமானுடைய நாமத்தை சொல்லு. நல்லவாறே உந்தன் நாமம் நாவில் நவின்றியத்த. இப்படி பெருமானுடைய நாமத்தை சொன்னா வந்து அருள் செய். போய் அருளை கேட்க வேண்டாம், பிச்சை எடுக்க வேண்டாம் சாமி கிட்ட. எனக்கு அதை கூட இதை கூட வல்லவாறே வந்து நல்காய் வலிவலம் நேயவனி. அப்போ ஒரு பக்தன் அல்லது ஒரு தேடல் உடையவன், ஒரு தேவை உடையவன் பெருமானுடைய நாமத்தை எப்படி சொல்லணும்னா இந்த குவாலிட்டிஸோட தான் சொல்லணும், இந்த டிசிப்ளினோட சொல்லணும்னு சொல்றார். என்னென்ன? ஒல்லையாரி, பதட்டம் பரபரப்பு இல்லாமல், வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கள். பூசை செய்ய முடிஞ்சா பொறுமையா செய்ய முடிஞ்சா செய், இல்ல முடியல சாமி மேல விட்டுறியாத. சில பேர் சில அர்ச்சகர்கள் பார்த்துருக்கேன், பாவமா
இப்படி விட்டு மூஞ்சிலே அடிக்கும் பூவெல்லாம். ஏன்னா அவ்வளோ அடுத்த அர்ச்சனைக்கு ஆள் காத்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவன் போயிடுவான் பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு. அதனால இவரை முடிச்சுட்டு அவனையும் நம்ம என்ன பண்ணணும், அவைல் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறதுனால கடை 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 அடிச்சு அர்ச்சனையை இது பண்ணுவோம். அப்போ நமக்கு கவனம் பூரா எதுல இருக்குது, இதுக்கு அடுத்து நம்ம அடுத்துன்னு போயிட்டு. அப்ப இதுல நமக்கு கவனம். அதுதான் சொல்றாரு, ஒல்லை யாரை உள்ளம் ஒன்றி, அடுத்தது கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லை யாரி தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாறே. சுவாமி நாமத்தை நல்லதுக்காக நீ சொன்னீங்கன்னா அவன் இப்படி இருக்கிறான் சாமி, அவன் இப்படி ஆயிடணும். ஓம் நம சிவாய் அப்படி சொல்ல புரியுதா இல்லையா? அதுக்கு ஓம் நம சிவாய் பயன்படுத்தினா அது உனக்கு தான் திரும்பும். அப்ப நல்லவாறே உங்கள் நாமம் நாவில் நமிட்டிருக்கிறேன். எப்படி சொல்லணும்? நல்ல விஷயத்துக்காக சொன்னீங்கன்னா வல்லவாறே அவன் வலிமையானவனாக உனக்கு நல்வான். அடுத்தது பாருங்க, மற்றவங்களோட சாமியை நீ பயத்தால வணங்காதன்னு சொல்ற, பக்தியால வணங்கு. சாமி கண்ணை குத்திரும் காதை குத்திரும் வணங்கக்கூடாது. ஏன் அப்படி வணங்கின யாரும் உருப்படல? பயங்களால் இயங்குகின்ற இரவி திங்கள், எந்நேரமும் சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் மற்ற நல் தேவர் எல்லாம் 33 கோடி தேவர் எல்லாம் ஏன் வணங்குறான்? பயங்களாலே. எதனால வணங்குறானா? தனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, அரக்கர்கள் நம்மளை பிடிச்சிருவாங்களோ, நமக்கு ஏதாவது தீமை வந்துருமோ அப்படின்ற அச்சத்தின் காரணமாக வணங்குகிறார்கள். அதனால உங்களால் புரிஞ்சுக்க முடியலைங்கிற. பயங்களாலே பற்றி நின்பால் சித்தம் தெளிகின்றீர்கள். அவங்களுக்கு அறிவு தெளிவு ஏற்படாது. பயம் இருந்தா எதுவுமே நம்மளால யோசிக்க முடியாது. பயம் இருந்தால் ஒரு பாம்பு வந்திருந்தா கூட பதட்டப்பட்டு பயந்து அழுவ ஆரம்பிச்சிடும். பயம் இல்லை அப்படின்னா இந்த பாம்பை நம்ம அடிக்கலாமா, இல்ல பத்திரமா வெளியேற்ற முடியுமா, இல்ல வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நமக்கு யோசனை எப்போ வரும்? பயம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான். அதனால அவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கிறதுனால சித்தம் உங்களுக்கு தெளிவு இல்லை. அடுத்து சொல்ற, தயங்கு சோதி சாம வேதா. நீ எப்படிப்பட்டவன்? அருமையாக சுடர்கின்ற சோதி. சாம வேதா என்று சொன்னால் சாம வேதம் என்பது இசை. பெருமானுக்கு வேதங்களிலே ரொம்ப பிடிச்சது சாமகானம். அதனாலதான் சாம வேதம் கூட சொல்றது இல்ல, சாமகானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமகானத்தை மிக உன்னதமாக இசை வடிவமாகவே நீ போற்றிக் கொண்டிருக்கிறாய். சாம வேதா, காமனை காய்ந்தவனே இல்லையா? கள்ளத்தோடு தன் மீது அம்பு எய்த அந்த காமனை தன்னுடைய விழியால் எரித்தவர். மயங்குகின்றேன், இந்த உலகியல்ல நானும் மயங்குகின்றேன், வந்து நல்காய் வலிபலன் மேயவனே. அடுத்தது என்னென்ன நமக்கு மயக்கம் ஏற்படும்? பெண்களால, மக்கள் பிள்ளைகளால, சுற்றம் பக்கத்தில் இருக்கிற சுற்றம்னா எல்லாமே, பேதை மடமைத்தனம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரும் கடலை விண்டு பண்டே வாழ மாட்டேன். இந்த கடல்ல இருந்து வெளியில என்னால வரவே முடியல. என்னென்ன சொல்லிட்டு வராரு? பெண்களுக்கு ஆண்கள்னு வச்சுக்கோ, மக்கள் பிள்ளைகள். மூணாவது என்ன சொல்றாரு? சுற்றம், பக்கத்தில் இருக்கிற சுற்றம். அடுத்தது நாலாவது பேதமை, முட்டாள்தனத்தான். ஐயோ இதை ஏன்டா செஞ்சு தொலைச்சோம் அப்படின்னு பேதமை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருங்கடலுள் விண்டு பண்டே வாழ மாட்டேன். நான் இதுல இருந்து என்னால வாழ முடியாம இருக்கிற சாமி. வேதனை நோய் நலிய, வெளியிலேயும் வர முடியல, என்னால பிரச்சனையை தீர்க்கவும் முடியல. அதனால எனக்கு என்னவா இருக்கு? வேதனையால் நோய்வாய்ப்பட்டு நலிந்து போய்விட்டேன். கண்டு கண்டே உந்தன் நாமம் காதலிக்கின்றேன். இப்பொழுது இதெல்லாம் பார்த்து 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 நான் உன்னுடைய நாமத்தை ரொம்ப மனசார காதலிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். வண்டு கிண்டி பாடும் சோலை, வண்டுகள் எல்லாம் பாடுகின்ற சோலை, வலிபலத்தில் இருக்கிற நேயவனே, வலிபலத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பவனே, எனக்கு அருள் செய்வாயாக. அடுத்து ரொம்ப முக்கியமான பாட்டு, மெய்யராகி. உண்மையா இது அடுத்தவனுக்கு மட்டும் இல்லை, உனக்கு நீ செய்யற வேலையில் நீ உண்மையாக மெய்யராகி. அடுத்து சொன்னார் பொய்யை நீக்கின. சில பேர் உண்மை பேசுவான், ஆனா பொய்யை நீக்க மாட்டான். பிரயோஜனம் இல்லையே, பிரயோஜனம் இல்லையே. வயல் நல்ல தடைச்சு வளர்ந்துட்டு இருக்கு, களையும் வளர்ந்தா அது நமக்கு நல்லது அல்ல இல்லையா? அதனால மெய்யர் என்று சொன்னால் உண்மை பேசுவது மட்டுமல்ல, பொய் பேசாது இருப்பது. அதனால என்ன சொன்னார்? மெய்யராகி பொய்யை நீக்கி
வேதனையை துறந்து. கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு கஷ்டப்படாதங்கிற எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நிறைய பேருக்கு இந்த பாட்டு போடுது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நினைச்சு 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 அதிலேயே உடனே இருக்காத, வெளியில வா, வேதனையை துறந்து. வேதனையை விட்டுட்டு வெளியில வா. அப்படி வந்தீங்கன்னா செய்யறானார் சிந்தையான். அவர்களுடைய மனதில் பெருமான் வந்து குடிகொண்டு இதை இப்படி பண்ண அதை அப்படி பண்ண ஐடியா கொடுத்துருவான். உனக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துவான். தேவர் குல கொழுந்தே நைவன் நாயே. நெய்தல்னா நெகிழ்ச்சி ஆகிறது. மலர் போல உள்ளத்தை நெகிழ்ச்சியாக மென்மையா சாஃப்டா ஆக்குகிறது. நம்ம கவலைப்பட கவலைப்பட உள்ளம் இறுகும், கண்ணீர் பெருகும். இங்க எப்படின்னா உள்ளம் மென்மையாச்சுன்னா ஆனந்த கண்ணீர் பெருகும். உள்ளம் இருக இருக வருத்த கண்ணீர், கவலை கண்ணீர் பெருகும். அதனால உள்ளத்தை நெகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாதான் பெருமாள் வந்து அங்கே குடியேற முடியும். அதனாலதான் மலர் மிசை ஏகினான். நம்முடைய மனசு மலர் மாதிரி இருந்தா பெருமாள் வந்து அதுல அழகா அமருவோம். அதுபோல நைவன் நாயே. நான் அதான் சொன்னார் நாவுக்கரசர் ஒரு பாட்டுல, திருநல்லூர் தேவாரத்தில் சொன்னார் இல்லையா. அவருக்கு வந்து பெருமான் வந்து திருவடி தீட்சை கொடுத்தார் இல்லையா, நல்லூர் பெருமான். அதுல சொல்லுவார், நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார் என்ன அர்த்தம்? மென்மையாக்கினார். அதே போல நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. திருவிசைப்பார், கரூர் தேவருடைய திருவிசைப்பார். நையாத மனத்தினை நைவிப்பான். அப்ப கல் போன்று இறுகி இருக்கிற மனதை அவன் நெகிழச் செய்வான். இதத்தான் கல்லை பிசைந்து கனியாக்கின, கல்லை பிசைந்து கனியாக மாற்றுகின்றான். அதுதான் இந்த பாட்டுக்கு நைவன் நாயேன் உன்றன் நாமம் நாடும் நவின்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்கா. எனக்கு இந்த உலகத்தவர்களுக்கு முன்னே வந்து எனக்கு நன்மையை செய் சுவாமின்னு கேட்கிறார். அடுத்தது துஞ்சும் போதும் தூங்கும் போதும், அடுத்தது துற்றும் போதும் சாப்பிடும் போதும், துஞ்சும் போதும் சாப்பிடும் போதும் சொல்வன் உன் திறமை. எப்பொழுதும் உன்னுடைய சிவாயனம் அப்படின்னு சொல்லி சாப்பிடும், சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சாப்பிடும். ஒருத்தங்க அன்னம் விடும் பொழுது சிவாயனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அன்னத்தில் உள்ள தீமைகள் நீங்கிடும். சமைக்கும் பொழுது அந்த அடுப்பை பற்ற வைக்கும் போது சிவாயனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை பற்ற வச்சோம்னா அன்று அந்த சமையல் அவ்வளவு நல்லா வரும். நல்ல மனதோடு சமைக்கணும். அப்ப அந்த உணவு உணர்வை தருகிறது. உணவு என்ன தரும்? உணர்வை தருகிறது. இந்த உணர்வை மாற்றுகிறது. உணவுக்கு மிக முக்கியமான என்ன உண்டு? பங்கு உண்டு. நம்ம என்ன நினைச்சு சமைக்கிறோமோ அந்த உணர்வு அந்த உணவுல கலந்து சாப்பிடுறவங்களுக்கு அது ஏற்படும். புரியுதா? அது மாதிரி சொல்ற துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்வன் உன் திறமை தஞ்சமில்லா தேவர் வந்து உன் தாளினை கீழ்படிய. எங்கேயும் போக்கிடம் இல்லாத தேவர்கள் உன்னுடைய திருவடியை கடைசியில் வந்து பற்றினார்கள். நஞ்சை உண்டா? எதற்காக? எல்லா பக்கமும் நஞ்சை துரத்துச்சு. ஆழகால விஷயம் எங்கேயும் போக முடியல. தேவர்கள் வந்து எங்களை காப்பாத்துன்னு காலில் விழுந்தாங்க. உங்களுக்காக நீ என்ன பண்ண? நஞ்சை உண்டாய்க்கு என் செய்யணும். உனக்கு நான் வந்து என்ன செஞ்சிட முடியும்? நீ வந்து எப்பேற்பட்ட அருள் செய்யக்கூடியவன், உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? நாடும் நினைந்து அடியேன் வஞ்சம் உண்டு என்று அஞ்சுகின்றேன். என்னை சுத்தி வஞ்சம் இருக்கு என்று நான் அஞ்சுகின்றேன். வழிபலம் மேயவன். அடுத்தது புரிசடையாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? தினமும் வாரப்படாத சடை உடையவன் அர்த்தம். ஒன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கு. சடை என்று சொன்னாலே பிணைந்ததுன்னு அர்த்தம். தலையை பிடிச்சு போட்டோம்னா அதுக்கு தலைவிரி கோலம்னு சொல்லுவோம், முடின்னு சொல்லுவோம். அது ஒன்னோட ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது பேர் என்னது? சடை. பின்னினால் என்னன்னு சொல்றது? சடை பின்னல்னு சொல்றோம் இல்லையா? அது போல சுவாமியுடைய சடை என்னது? திரிசடை. புரிசடையாய் புண்ணியனே நன்னலார் மூவையிலும். சுவாமியோடு சேராமல் பகைத்துக் கொண்ட 3 அரக்கர்கள், அவர்களுடைய 3
அசுரத்தனங்களையும் எரிய செய்தார். எரிய என்ன பண்ண? அம்பு எய்தார், முப்புறம் எரி செய்தார். எம்பெருமான் என்று இமையோர் பரவும் கரி உரியாய். கரி என்பது யானையை குறிக்கும். கருப்பா இருக்கிறதுனால கரின்னு பேர், கருப்பா இருக்கிறதுனால யானைக்கு கரின்னு பேர். யானையாக வந்த கஜம்பாசுரன் என்ற அசுரனை என்ன பண்ற? நீ யானை தோலை ஓர்த்தியவர். அதனால கஜசம்ஹாரி அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு நாமம் உண்டு. மாகேஸ்வர வடிவங்கள்ல கஜாரி என்ற அந்த வடிவம் சொல்லப்படுகிறது. அதை சொல்ற கரி உரியாய் கால கால, காலனுக்கு காலனாக. திருக்கடவுரில், திருக்கடையூர்னு கூட கிடையாது, இந்த கீரையாது திருக்கடையூர் அப்படின்னு. திருக்கடவுர், அந்த திருக்கடவுர்ல மார்க்கண்டேய முனிவர் பூஜை செய்கிறார். அவருடைய ஆயுட்காலம் முடிகிறது. அப்ப யமன் வந்துட்டான். வந்து பாசக்கயிறை சிவபெருமான் மேலும் சேர்த்து போட்டுருவான். சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அவனை ஒரு உத விட்டார். உடனே தெரிச்சு போய் யமன் என்ன ஆயிட்டான்? சிதைந்து போயிட்டான். எனவே காலனுக்கு காலனாக வந்ததனால் கால காலன். இதைத்தான் நம்பியாருடன் காலகாலனை கம்பன் எம்மானேன்னு பாடியிருப்பார். காலனுக்கு காலன், யமனுக்கு யமனாக சிவபெருமான் ஆனார். அதனால 60 வயசு தாண்டவங்க, 80 வயசு தாண்டவங்க இன்னொரு 300-400 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டு அங்க போய் ஹோமம் நடத்த வேண்டியது. அங்க போய் அந்த இதையே குளியலையா மாத்திட்டாங்க. எதை? கோயில் எப்ப பார்த்தாலும் சொத 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 சொத. அங்கேயே 60ஆம் கல்யாணத்துக்கு 60 கும்பம் வச்சு தண்ணி ஊற்றி அங்கேயே குடிக்கிறது. புரியுதா? எவ்வளவு இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் ராமேஸ்வரம் மாதிரி அந்த கோவிலும் சொத சொத. அங்க நம்ம நின்றுட்டு இருந்தோம், நம்ம காலக்கடையில் ஒரு யாகம் நடந்துடுறாங்க. வேட்டி தீ பிடிச்சிருச்சு. ஏன்னா பார்த்தா கீழே யாகம் நடந்துட்டு எங்க பார்த்தாலும் யாகம் சாட. திடீர்னு என்ன சூடா இருக்கு அப்படின்னு பார்க்கற வேட்டி தீ பிடிச்சிருக்கு. நமக்கு பின்னாடி யாகம் பண்ணிட்டு அநியாயத்தினுடைய உச்சகட்டத்தில் நம்ம ஆளுங்களுக்கு 60 வயசுக்கு மேல சுவாமி முக்தி கொடுத்துட்டா தேவையான நினைக்கிறது. இன்னும் 3 வருஷம் படாத பாடு படுத்திட்டு தான் கிளம்பணும் அப்படின்ற ஒரு இலக்கோட போய் அங்க போய், ஏன்னா அங்க கால சம்ஹார முக்தி இல்லை. அதனால யமனையே எட்டி உதச்ச அப்படின்னு அங்க போய் நின்றுட்டு அங்க போய் நம்ம 60ஆம் கல்யாணம் பண்ணணும். அதுக்கடுத்து 80 பண்ணலாம், 100 பண்ணலாம், 120 பண்ணலான்ற நம்பிக்கையோட போய் படாத பாடு அந்த சாமியை படுத்தி எவ்வளவு அழகா சொல்றாரு அந்த ஊர் தேவாலயத்துல. காலங்காத்தால எழுந்திருக்கணும். இதை கேட்குறீங்களா? கேட்க மாட்டேன். எவ்வளவு அழகா சொல்றாரு தெரியுமா? அந்த பாட்டு நம்ம அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காரு. பெரும்புலர் காலை பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டார். அந்த கோவிலுக்கு காலங்காத்தால் எழுந்திருச்சு நீயே பூக்களை பறித்து, நீயே கொடுத்து, நீயே எண்ணெய் எடுத்துட்டு போய் அங்க ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி. இங்க அப்படி கிடையாது. A to Z அப்படிங்கிறோம். எல்லாமே வந்து A to Z கான்ட்ராக்ட். பொண்ணும் அப்ளை போனா பொண்ணு மிஸ் ஆகாம பரவாயில்ல, அவனும் அதுக்கும் என்ன பண்ணுவான்? பொண்ணு இல்லையா, சரி இங்க நம்ம கைவசம் ஒரு பொண்ணு இருக்கு, மாப்பிள்ளை இல்லையா கைவசம் ஒரு மாப்பிள்ளை இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு A to Z 2 பேர் போய் நின்னா போதும். வேலை காலத்துலேருந்து, ஃபோட்டோகிராஃபர்லேருந்து, சாப்பாட்டுலேருந்து, லாட்ஜில் வந்து 10-15 ரூம் வேணுமா, 50-100 ரூம் வேணுமா, உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வேணும், டாரிஃப் ஒவ்வொருத்தர் வீட்லையும் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. சாப்பாடு இத்தனை ஐட்டம் இருந்தால் இவ்வளோ ரூபாய், அத்தனை ஐட்டம் இருந்தால் அவ்வளோ ரூபாய். இதில் என்னன்னா ஒரே சாப்பாட்டுல 10 பேர் கொடுத்துருக்கோம். நம்ம பக்கத்தில் வந்து நின்றுட்டே இருப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டு இலையை பார்த்துட்டு வந்து இவ்வளோ நேரமாக சாப்பிட்றான்ட்டு வயிற்றுச்சிட்டு இருக்கோம். சேருமா உடம்புல? ஏன்னா அவன் அடுத்த கல்யாணத்துக்கு கொடுத்துருக்கான். ஒரே நேரத்தில் வந்து எல்லாம் நிற்போம். இது இலை எடுக்கிறதுக்குள்ள அடுத்த இலை. அதனால இப்போ இலையை எடுக்கிறதுக்குள்ள தொடச்சிட்டே போட்டுறோம். எடுத்து ஏன் போட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாமே வியாபாரமாக போச்சு. இது எல்லாமே நான் சொல்லலை, ஞானசம்பந்தர் சொல்றார். ஏன்னா எல்லாத்துலேயும் இன்னைக்கு நமக்கு என்ன வந்துருச்சு, ஆசை. 100 வயசு ஆனா கூட கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணும்? வாரியார் சாமி சொல்றாரு, 100 வயசு கிழவனுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை சாப்பிடணும்னு ஆசை. அதை கொஞ்சம் நுணுக்கி கொண்டு வரணும். ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை சாப்பிட்டீங்கன்னா என்ன உனக்கு போலீஸ் பிடிச்சிருமா? சாப்பிட்டே அவனும் என்ன கேட்டாங்க, உனக்கு இட்லி சாப்பிட்றதுக்கு வாய் இருக்குது இல்லை, சாப்பிட்டுட்டு பேசாம ஜபம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே சாமி நாமத்தை அப்படின்னு. அது மாதிரி நமக்கு ஆசை என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. கண்ணு பாதி தான் தெரியுது, ஒளிச்சித்திரமாச்சும் அந்த தொடரை கேட்டுட்டு உட்காந்துருக்கு பல வீட்டில். எனக்கு சாமி அவங்க காதையும் பிடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.
சிவசிவா. ஏன் அப்படியாச்சும் அந்த ரொம்ப என்ன ராமநாம ஜபமா நடக்குது 6 மணிலேருந்து 11 மணி வரையும் டிவியில தொடருங்கிற பேர்ல ஒழிச்சிடுறேன், அழிச்சிடுறேன், அவளை காலி பண்றேன், இவளை காலி பண்றேன், அவனை காலி பண்ணணும், அவன் வாழக்கூடாது, அவனை போட்டு இதே 6 மணிலேருந்து 11 மணி விளக்கு வைக்கிற நேரத்தில் எப்படி உருப்பிட முடியுங்கிற இவ்வளவு நெகட்டிவ் வார்த்தைகளே கேட்டுட்டு இருந்தா எப்படி உருப்பிட முடியும்? அப்படி பேசுறவங்க எப்ப கைது பண்ண போறாங்கன்னு தெரியல. புரிசடையாய் புண்ணியனே நன்னலார் மூவியிலும் எரிய எய்தாய் எம்பெருமான் என்று இமையோர் பரவும் கரி உரியாய் காலகாலா நீலமணி விடற்று வரியாகவா வரி வரியாக இருக்கக்கூடிய பாம்பு, பாம்பை அணிந்த அரவம் என்றால் பாம்பு. நல் வந்து நல்காய் எனக்கு வந்து சொல்லு சாமி அப்படின்னு குழந்தை அடம்பிச்சு. நீங்க திருஞானசம்பந்தர் குழந்தை வந்து எனக்கு சொல்லு, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு, சும்மா எனக்கு அசரீர் எல்லாம் வேணாம், வந்து சொல்லு பாத்துக்கிறேன்னு சொல்லு, உன் வினையை நான் போக்குகிறேன், கவலைப்படாம இரு அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுன்னு அடம்பிடிச்சிட்டு 3 வயசு குழந்தை நின்று அடம்பிடிச்சிட்டு இருக்கு வலியுறுத்தல் நின்று. நாம் எல்லாமே கடவுளையும் குழந்தைகள், அவன்கிட்ட நம்ம கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். அதை சொல்ற அடுத்தது அடுத்த பாட்டே இருந்தான், தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே உனக்கு நான் அடிமை, ஆயும் நின்பார் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது உள்ளம். உன்னை மட்டுமே தான் இந்த உள்ளம் ஆதரிக்கிறது. இல்ல இந்த ஆதரிப்பீர் அப்படின்னு போட்டு சின்னங்கள்லாம் போடுறது, அந்த ஆதரிப்பு அதுதான் நமக்கு ஆதரிக்கிறதுனாவே தெரியும். இவர் அழகா சொல்றாரு, ஆதரிக்கின்றது உள்ளம். ஆய மாய காயம், இது என்னது காயம்னா உடம்பு, உடம்புல படுறதுனாலதான் அதுக்கு பேர் காயமே பேர். காயத்துக்கு பேர் உண்மையிலே புண்ணுன்னு தான் இருக்கும். உடம்புக்கு தான் எதுன்னு பேரு காயம், காயமே கோயிலாக. உடம்புல படுறதுனால ஆகு பெயராக காயத்திற்கு புண்ணுக்கும் காயம் என்று சொல்றோம். இப்ப ஆய மாய காயம், இது மாய்ந்து போகக்கூடிய அல்லது மாயையாக இருக்கக்கூடிய காயம். அதுக்குள்ள ஒரு 5 பேர் இருக்கான். படாத பாடுபடுத்துறான், என்ன படாத பாடுபடுத்துறான். கண்ணு அங்கே இங்கேயும் பார்த்துட்டு இருக்கு, காது அங்கேயும் இங்கேயும் கேட்டு இருக்கு, மூக்கு டீ போடுற வாசனை வருது, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு மூக்கு நினைக்குது. மாதிரி ஒவ்வொன்றும் வாயை சும்மா இருக்குதா, பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்குது. எப்ப ஐயா முடிப்பாரு 11 காலம் 11:20 10 மணி இருக்கும்போது எப்போ விடுவாரு, 10 இருக்கும்போது அப்போ விட்டாரு, இப்போ 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காரு, எப்போ விடுவாரு அப்படின்னு வாய் பேசிட்டு இருக்கு. உடம்பு எங்க ஃபேன் காத்து வருமோ அங்கே தள்ளி தள்ளி உட்காந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துக்கிறோம் இல்லையா. இந்த 5 பேர் இருந்துட்டு படாத பாடு பட்டான். அவனால என்னால ஒன்ற முடியலன்னு சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை இல்லையா. ஒரு சொல்றாரு, ஆய மாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்ற ஒட்டார். என்னை ஒன்ற விடாம பண்ணி எனக்கு நானே பகையா இருக்குது. ஒட்டார்னா பகைவர், ஒட்டார் என்றால் என்ன பொருள்? பகைவர். எனக்கு பகைவர்கள் வெளியில கிடையாது, 5 பேர் உள்ளுக்குள்ளே இருக்கான். மாயமே என்று அஞ்சுகின்றேன். இந்த பயிர் எனக்கு பண்றது மாயம், இந்த மாயத்தெல்லாம் நான் அஞ்சுகின்றேன். வலிவரம் நேயவனே. அடுத்தது நீர் ஒடுங்கும் சடை, நீர் ஒடுங்கும் சடை. ஏன்னா கங்கை பிரபாகமாக எடுத்து ஆகாய கங்கையாக வேகமாக வந்த பொழுது பெருமான் ஒற்றை சடையில் அந்த கங்கையை அடக்கினான். அதனால அந்த நீர் ஒடுங்கும் சடையின, நீர் ஒடுங்கும் செஞ்சடையார் நின்னுடைய பொன்மலையை வேரோடும், சிவபெருமான கைலாய மலையை அப்படியே வேரோடும் பேர்த்தவன தேரோடு மிதிச்சாரு. அவனை தனியா மிதிக்கலையா, எவ்வளவு அழகா சொல்றாரு. வேரோடும் விழுந்து ஏந்தல் உற்ற வேந்தன் இராவணனை தேரோடும் போய் வீழ்ந்து அலற, அதோ கத்தலாம், வீழ்ந்து அலற திருவிரலால் அடர்த்த அவனை ஒரு அழுத்த அழுத்தின வாரொடுங்கும் கொங்கை வங்கா வலிவலம் நெய்யவன். அழகான மங்கை பெருமாட்டியை தன்னுடைய பாகமாக ஒடுங்கிய பெருமானே வந்து நல்காய் வழிபடும். அடுத்தது ஆதியாய நான்முகன். ரொம்ப வயசானவன், பிரம்மா மட்டும் பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் நினைச்சு போயிருக்கு. அதனால ஆதியாய நான்முகனும் மாலும் அறிவறிய திருமாலாலும் தேடறிய திருவடி சோதியானே அண்ணாமலையார். நீதியில் சொல்லுவன் நின்றவன், எனக்கு எதுவும் சொல்றதுக்கு நீதி இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன் சாமி. ஓதி நாளும் உன்னை ஏற்றும் என்னை வினை அவலம் வாதியாமை, வாதியாமை என்னை தண்டிக்காம என்னை தாக்காமல், என்னுடைய வினைகள் தீவினைகள் என்னை வந்து தாக்காமல் வந்து நல்காய் வலிவலன் மேயவன். அடுத்தது பொதிய மலையில் உள்ளவனே, பொதியிலானே பூவனத்தார், திருப்பூவனத்தில் இருக்கக்கூடிய பூவனன், பூவனம் புனிதன், பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் 100 100 ஆயிரம் நன்னினார். பூவனூர்னு ஒரு ஊருக்கு, இது பூவனம்.
இல்லையா? பூமணத்தாய் பொன் திகழும் கையிலை பதியிலானே. கைலை மால் வரை வெள்ளையாக இருக்கும். அது சூரிய உதயத்திற்கு முன் பொன்மலையாக தோன்றும். தங்க நிறத்தில் ஜொலிக்கும் இந்த சூரிய உதயத்தின் அப்ப. அதை சொல்ற, பொன் திகழும் கையிலை பதியிலானே பக்தர் சித்தம் பற்று விடாதவன். அவன் பக்தர்களுடைய சித்தத்தில் பற்று விடாமல் இருக்கக்கூடியவன். விதியில்லாதார் வெஞ்சமணன். முக்தி அடையணுன்ற விதி இல்லாதனால சமணத்திலையும் பௌத்தத்திலையும் இருக்காங்க. அவனுக்கு அந்த விதி இல்லை. அதனால விதி இல்லாதார் வெஞ்சமணர் சாக்கியர் என்று இவர்கள் மதி இல்லாதார். சரி, நமக்கு இந்த பிறவியில் இப்படி பிறந்துட்டோம், இனிமேல் சைவம் சார்ந்து நம்ம முக்தி பெறலாமேன்ற அந்த புத்தியும் அவனுக்கு இல்லை. என்ன பண்றது? வலிவலம் மேயவனே. அடுத்து சொன்னார், வன்னி கொன்றை மத்தம். வன்னி தெரியும், வன்னி மரம், தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய தலைவிருஷம். கொன்றை, சரக்கொன்றை. மத்தம், ஊமத்தம்பு, இதை தலையில் சூடி இருக்கின்ற பெருமாள். சூடும் வலிவலம் மேயவனை பொன்னி நாடன். பொன்னி என்பது காவிரி, காவிரி பாயக்கூடிய சீர்காழி, சோழ நாட்டை சார்ந்த திருஞான சம்பந்தன் அர்த்தம். பொன்னி நாடன் புகழி வேந்தன் ஞான சம்பந்தன் சொன்ன பன்னு பாடல், அவன் செய்த பாடல். மூணு சுழியில் இல்ல, 2 சுழி. பண்ணிய செய்தன் அர்த்தம், இயற்றியன் அர்த்தம். பத்தும் வல்லார் மெய்த்தவத்தோர் விரும்பும் ஈசன். ஈசனை யார் விரும்புவாங்க? தவம் இருக்கிறவங்க தான் விரும்ப முடியும். மெய்த்தவம் இருந்தா தான் சிவ வழிபாடு செய்ய முடியும். மெய்த்தவத்தோர் விரும்பும் மண்ணு சோதி ஈசன். அவன் நிரந்தரமான சோதி. நம்ம விளக்கேற்றிட்டு வந்திருக்கிறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் எண்ணெய் இருந்தா தான் எரியும். அதுக்கப்புறம் திரி கொஞ்ச நேரம் எரியும், அதுக்கப்புறம் புகையும், அதுக்கப்புறம் அணைஞ்சிடும். ஆனால் இவன் எப்படிப்பட்ட சோதி? மண்ணு சோதி. எண்ணெய் திரி தீ இல்லாமல் எண்ணெய் திருத்தினால், எண்ணெய் திரி தீ இல்லாமல் எண்ணெய் திருத்தினால் அவனை பார்க்கலாம். அதான் மண்ணு சோதி. இத அப்பர் சொல்வான்னு சொல்றார், மண்ணு சோதி என் பால் வந்து வைகவே. இல்லையா? திருச்சேரை என்கின்ற அருமையான திருத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு. அது மண்ணு சோதின்னு பேர். மண்ணு சோதி என் பால் வந்து வைகவே, என்னமா தவம் செய்தனை நெஞ்சமே. அந்த பாட்டில் சொல்லுவார், மண்ணு சோதி என்பால் வந்து வைகவே. அது மாதிரி மண்ணு சோதி ஈசனோட மன்னி இருப்பார், நிறைவாக நிரந்தரமாக இருப்பார் என்று சொல்லி நாம் இப்பொழுது முதல் பகுதியை நிறைவு செய்வோம். சரி.